السلام عليكم ورحمة الله وبركاته. أحمده ونصلي على رسوله الكريم يسري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. பிள்ளைங்க இங்க பாருங்க, நான் போட்டுச்ச ஹெடிங்க அல் குர்ஆன் அருளப்படலும் ஊக்கப்படலும். அதாவது உங்களோட 14ஆம் பாடம் அல் குர்ஆன் அருளப்பட 14, 15, 16ஆம் பாடம் தொகுக்கப்படுது. ரெண்டையும் சேர்த்து உண்டானா உங்களுக்கு இந்த விஷயம் போறேன். ரைட்? அதாவது ரெண்டு முறையை ஒன்றோடு ஒன்று அடுத்தடுத்து வாரன்றதால நான் ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்த்துருச்சு. ரைட்? இந்த பிக்சர்ல இருச்சியதான் ஹிரா குகை. ரைட்? ஓகே, நாங்க எங்களோட பாடத்தை நாங்கள் தொடங்கியிருந்தால் அல் குர்ஆன் அருளப்படலும் தொகுக்கப்படலும். எங்களுக்கு தெரியும் அல் குர்ஆன் அருளப்பட்ட காலம் என்றது, அதாவது அல் குர்ஆன் அருளப்பட்ட தொடங்கி ஆரம்ப காலம் என்பது, அந்த காலத்தை நாங்கள் சொல்ற நேரம் ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லுவார்கள், ஜாஹிலியா காலம் என்று சொல்லுவார்கள். அறியாமை ஆட்சி செய்த காலத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். மிக அந்த அறியாமை எப்படி என்றால், ஒருவருடைய தோட்டத்துல போய் இன்னொருவருடைய ஒட்டகம் மேய்ந்ததற்காக பல வருடங்கள் யுத்தம் செய்த வரலாற்று பின்னணி அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அத்தகைய மனிதர்கள் வாழ்ந்த ஒரு காலத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய வாலிப பருவத்தை அடைகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தோடு சமூகத்தினுடைய நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் ரசூலுல்லாஹை மிகவும் கவலைக்குட்படுத்தியது. எனவே இதற்கு ஒரு விடிவு கிடைக்காதா, இந்த சமூகத்தை எவ்வாறு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு செல்லலாம் என்பதற்காக அல்லாஹ்விடம் அடிக்கடி பிரார்த்திப்பவர்களாகவும், ஹிரா குகையில போய் தனிமையில் இருந்து அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டிருப்பதாகவும், இந்த சமூகத்திலிருந்து விடுபட்டு தியானித்துக் கொண்டிருக்கின்ற வளமையும் ரசூலுல்லாஹ் கொண்டிருந்தார்கள். இந்த நடைமுறையில் ரசூலுல்லாஹ் மிக பெரும்பாலும் அப்படியான அந்த இதில் அதாவது அல்லாஹ்வை பிரார்த்திக்கின்ற, தியானிக்கின்ற இந்த நடைமுறையில் சமூகத்திலிருந்து தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு இருப்பவர்களாக இருந்தார்கள். முற்றாக சமூகத்தை விட்டு ஒதுங்கியவர்களாக இருக்கவும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் யாரும் ரசூலுல்லாஹ்வை இந்த தூதை கொண்டு வருகின்ற போது கணக்கெடுத்து இருக்கவும் மாட்டார்கள். அப்படி அல்ல. ஆனால் அந்த தியான நடவடிக்கைகளின் போது ரசூலுல்லாஹ் தங்களை இந்த சமூகத்திலிருந்து அல்லது ஏனைய உறவுகளிலிருந்து ஓரளவுக்கு தனிமைப்படுத்தி கொண்டுதான் அந்த இடத்துல இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில தியானத்தில் இருக்கின்ற போது ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையான உணவு பானங்கள் எல்லாம் அவருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே ஹிரா குகைக்கு கொண்டு போய் கொடுத்து ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருந்தார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற போது ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயதுக்கு 6 மாதங்கள் இருக்கின்ற நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சில கனவுகளை காண்பார்கள். அந்த கனவு உண்மையானதாக இருந்தது. அந்த காண்கின்ற அந்த கனவுகள் வெறும் கனவுகளாக அல்லாமல் உண்மையான கனவுகளாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். திடீரென்று சரியா ரசூலுல்லாஹ்வுடைய 40 வயது இருக்கின்ற போது, அந்தி சாய்ந்து கொண்டிருக்கின்ற நேரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கிறார்கள். திடீரென்று அந்த இருள் அடைந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் இருளை கிழித்து கொண்டு ஒரு
ஒளி பிளம்பு அந்த பிரதேசத்தையே ஒளி பெறச் செய்கின்ற நிலையில் ஹிரா குகையை நோக்கி வந்தது. அங்கே ஒளி வடிவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நின்றிருக்கிறார்கள். நின்று ரசூலுல்லாஹ்வை இறுக்கமாக கட்டிப்பிடித்து, ஹதீஸ்கள் சொல்கின்றது போல ரசூலுல்லாஹ்வுடைய விழா எலும்புகள் வலிக்கின்ற அளவுக்கு இறுக்கமாக கட்டிப்பிடித்து இக்ரா என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், எனக்கு வாசிக்க தெரியாது, நாம் படிக்க தெரிந்தவன் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். 2-3 தடவைகள் இதே மாதிரி நடக்கிறது. அதுக்கு பிறகு அந்த தூதர் என்ன செய்கிறார் என்றால், சூரா அலக்கினுடைய முதலாவது அந்த 5 வசனங்களையும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஓதி காண்பிக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஓதி காண்பிக்கிறார். அந்த வசனங்கள் இவ்வாறு அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். சரி, விளங்கியல்ல கேட்கலையா? கேட்குதா? கேட்குதா? கேட்டா? Okay. கேட்டேன். கேட்டா உள்ள கொஞ்சம் கேட்கலையா? உங்களுக்கு சிக்னல் அப்செட் அந்த நீங்க சூரா அலக்குட முதலாவது 5 வசனத்தையும் எடுத்து பாருங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், வாசிப்பீராக உமது இரட்சகனின் பெயரை கொண்டு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், அவன் அலக்கிலிருந்து மனிதனை படைத்தான். இக்ரா வரப்பு வரப்புக்கல் அக்ரம், வாசிப்பீராக உமது இரட்சகன் சங்கை மிக்கவன். அல்லதி அல்லம பில் கலம், அவன் எழுதுகோலை கொண்டு அல்லது பேனாவை கொண்டு அவன் கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதனுக்கு அந்த மனிதன் அறியாதவற்றை எல்லாம் அவன் கற்றுக் கொடுத்தான். இந்த 5 வசனங்களையும் அல்லாஹ் முதலாவது தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக இறக்குகிறான். இந்த நிகழ்வோடு ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி அருளப்படுகின்ற அந்த விவகாரம் ஆரம்பிக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் உண்மையில பயப்படுகிறார்கள், தனக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்று. என்ன ரசூலுல்லாஹ்வுடைய முதலாவது அனுபவம் இது. இதுவரைக்கும் இதுக்கு முன்னர் ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது கிடையாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலிருந்து இறங்கி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வீட்டுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு ஓடி செல்கிறார்கள். அங்கே போய்
ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று ரசூலுல்லா சொல்கிறார்கள், என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று. அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாவை ஒரு போர்வையினால் போர்த்து விட்டு சொல்கிறார்கள், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான். என்றால் நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், அனாதைகளை பராமரிக்கிறீர்கள், நீங்கள் விதவைகளுக்கு வாழ்வளிக்கிறீர்கள், அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாவை அழைத்து கொண்டு அங்க அந்த காலத்தில் இருந்த மக்காவில் இருந்த மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்த வரக்கத் இப்னு நௌஃபல் என்ற அந்த அறிஞரிடம் அவர் அழைத்து செல்கிறார். வரக்கத் இப்னு நௌஃபல் என்பவர் ஜாஹிலிய காலத்திலேயே கிறிஸ்தவ வேதமாக இருந்த பைபிளை அல்லது இஞ்சில் வேதத்தை சரியான முறையில் கற்று தேர்ந்திருந்த ஒரு நல்ல மனிதராக இருந்தார். வரக்கத் இப்னு நௌஃபலிடம் ரசூலுல்லா அழைத்து கொண்டு செல்லப்பட்ட போது ரசூலுல்லாவிடம் கேட்கிறார் வரக்கத் இப்னு நௌஃபல், சகோதரரே உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்கிறார். அப்போ ரசூலுல்லா நடந்தவற்றை சொன்ன போது அவர் சொல்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் உங்களை அவனுடைய தூதராக தெரிவு செய்திருக்கிறான். நீங்கள் உங்கள் மூசாவிடமும் ஈசாவிடமும் வந்த அதே ஜிப்ரீல் தான் உங்களிடமும் வந்திருக்கிறார். எனவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களது சமூகம் உங்களை துரத்துகின்ற போது, உங்களது பிறந்த மண்ணிலிருந்து உங்களை விரட்டுகின்ற போது நான் உங்களுக்கு ஒத்துழைப்பதற்கு நான் மிகவும் வயது முதிர்ந்தவனாக இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு காலம் வாழ முடியும் என்பது எனக்கு சொல்ல தெரியாமல் இருக்கிறது என்று கை செய்யப்படுகிறார். எனவே ரசூலுல்லா கேட்கிறார்கள், எனது சமூகம் என்னை விரட்டுமா? ஏன்? ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திடமிருந்து கண்டது தன்னை அந்த சமூகம் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்ற நல்ல பெயர்களால் அழைத்துக் கொண்டிருந்தது. இதனைத்தான் ரசூலுல்லா அந்த சமூகத்திடம் கண்டு கொண்டிருந்தது. அதுவரை ரசூலுல்லா தொடர்கள் இந்த சமூகம் என்னை விரட்டுமா என்று ரசூலுல்லா கேட்கிறார்கள். அப்போது வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்கிறார், ஆம், இந்த தூதை கொண்டு வந்த அனைத்து தூதர்களும் இவ்வாறு எதிர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். இந்த ஆரம்ப நிகழ்வோடு இது ஒரு நான் மேலதிகமா அவங்களுக்கு சொன்னது என்றால் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த சம்பவத்தோடு தொடர்ந்து வாரது உங்களோட புக்கில் அது இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சிருக்கணும். இந்த நிகழ்வோடு 23 வருடங்களாக வஹி கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த தேவைகளுக்கு ஏற்ப அந்த வஹி அருளப்பட்டு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்கள் அல்லது முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் ரசூலுல்லாவிடம் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலாகவும் குர்ஆன் இறக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்க பின்னைய வகுப்புகள்ல படிக்கிற நேரம் அஸ்பாபுன் நுஸூல் என்ற தலைப்புகள் எல்லாம் அதை பார்க்கலாம். முஸ்லிம்கள் மறுமை நாள் பற்றி கேட்டதற்கு அவர்கள் உம்மிடம் மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். அல்லது இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் குர்ஆன் பதில் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 23 வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளப்படுகின்ற போது ரசூலுல்லாஹ்வுடைய உடல் நிலைகளில் அலாதியான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது தொடர்பில் நன்கு விளங்கி அறிவித்த ஒரு சஹாபியாக இருக்கிறார். என்றால் இப்படி ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கால்களுக்கு மேலால் தனது காலை வைத்திருந்தார். அப்போது ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறக்கப்பட ஆரம்பித்தது. அந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறதோடே ரசூலுல்லாஹ்வுடைய உடல் பாரம் அதிகரிக்க தொடங்கியது. இதன் காரணமாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனது காலும் கடுமையாக வலிக்க தொடங்கியது என்று சொல்கிறார்கள். கடும் குளிரான காலமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு வியர்த்து போடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் வஹி என்பது அவ்வளவு பாரமான ஒரு விஷயம் என்பதை அல்லாஹ் இங்கே விளங்கப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
இதனை உணர்ந்திருக்கிறார்கள். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை நாங்க பார்க்கிறோம் என்றால், சூரா ஆல இம்ரானுடைய 190வது வசனங்கள் அருளப்படுகின்ற போது, அருளப்பட்ட அந்த இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்ற இந்த செய்தி மிகவும் முக்கியமானது. என்ன? அந்த இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்திருக்கிறார்கள். இரவு தொழுகைக்காக எழுந்து நின்று தக்பீரை கட்டி தொழ ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கடுமையாக அழுகிறார்கள். அழுது அழுது ரசூலுல்லாவுடைய கண்களில் இருந்து வந்த கண்ணீர் ரசூலுல்லாவுடைய தாடியை நனைத்து விட்டது. ருக்குவுக்கு செல்கிறார்கள். சுஜூது செய்ய வேண்டிய இடம் முழுமையாக நடைகிறது. நான் கட் பண்ணிட்டு மறைய போடியேன், டக்குன்னு வந்துருங்க.